அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஹயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம். அதை எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துட்டு, சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, அந்த நம்ம தோல் உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு போடுறப்ப கொஞ்சம் நிறையா தான் தெரியும், ஆனால் அது வேக வேக கம்மியாயிடும். அதனால இந்த கீரை பொரியலுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கீரை எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டம்ளரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அந்த உப்பு நல்லா தண்ணியில் கரைஞ்சதும் கீரையில் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த தண்ணியிலையே அந்த கீரையை வேக விடலாம். லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும், நிறையாலாம் ஊற்றக்கூடாது. அந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றியிருந்த எண்ணெயிலே நல்லாவே வெந்திருக்கும். லைட்டாக அந்த உப்பு கலந்த தண்ணியை சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விட்டால் கீரை நல்லாவே வெந்து வந்துடும். அவ்வளோதான், கீரை நல்லாவே வெந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போட்டப்போ எவ்வளோ இருந்துச்சு, இப்போ குக் ஆனதும் எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். நல்லா இப்போ குக் ஆகிடுச்சு. கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக வந்து துருவின தேங்காய் இருந்துச்சுன்னா மேலே ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியான குக்கிங் வீடியோஸ் நான் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.